வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. தியானமே யோகம் யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, மனித சமுதாயம் உயர்வு பெற ஆசான் கூறுவது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சமுதாயம் நலம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தின் விளைவுதான் தனி மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கான திட்டங்களாகவும் உலக சமுதாய மேம்பாட்டிற்குரிய சீர்திருத்த வாழ்க்கை முறைகளாகவும் மலர்ந்திருக்கின்றது. அதோடு இயற்கையின் ஆற்றலையும் இறைநெறியின் ஆற்றலையும் இணைத்து தம் ஆன்மீக அறிவியல் சிந்தனைகள் மூலம் அரிய கருத்துக்களை வழங்கினார் அருட்தந்தை. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பார்க்கும்போதுதான் இந்த சமுதாயம் புதிய புதிய சிந்தனைகளை பெற்று உயரும். இயற்கையின் சுழற்சியும் மானுட வாழ்வின் சுழற்சியும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு காலந்தோறும் உணர்த்தி வருகின்றன. மனிதகுலம் குழுவாக பிரிந்து வாழ்ந்தாலும் உள்ளத்தின் ஒருமையினால் ஒரே குலமாக வாழலாம் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உயர்ந்த குறிக்கோளாகும். வாழ்வின் வெற்றிக்கு அருட்தந்தை அவர்கள் முன்னையோரின் நூற்றாண்டு கால வாழ்க்கையின் பட்டறிவு அருள் தந்தையின் ஒரு நூற்றாண்டு கால வாழ்வில் ஒளியாக திகழ்கின்றது. மானுடத்திற்கு வழிகாட்டும் ஞான ஒளி விளக்காகவும் இவருடைய கருத்துக்கள் திகழ்கின்றன. இக்காலத்தில் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்று வருகிறது. மக்களும் சிந்தனை ஆற்றலில் மேம்பட்டு காணப்படுகிறார்கள். இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் மனிதகுலத்திற்கு வேண்டிய சமுதாய ஒழுக்கங்களை நடைமுறையில் செயல்படுத்தி மனித வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் படிப்படியாக குறைத்து நிறைவும் அமைதியும் உடைய வாழ்க்கை வாழலாம் என்று அருட்தந்தை கூறுகின்றார். இந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் முதலில் சிந்தனையாற்றலை மக்களிடம் தூண்டிவிட வேண்டும் என்கிறார். இதுவே தினசரி வாழ்விலும் கல்வி முறையிலும் மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாய் அமைய வேண்டும். இந்த அடிப்படையில் சிந்தித்து தேவையற்ற செயல்களை சடங்கு முறைகளை ஒதுக்கிவிட்டு வாழ்க்கை திட்டங்கள் முறையாக வகுத்து கொண்டு வாழ வேண்டிய அவசியத்தை சிந்தித்து உணரும்போது மனித சமுதாயம் உயர்வு பெறும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகின்றார். போரில்லாத உலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கு விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். இந்த 14 திட்டங்களை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கேற்ப போதனை சாதனை முறைகளை மனித இன நல்வாழ்வுக்கு ஒத்தபடியும் மனிதனுடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் பொருந்துமாறும் செயல்முறைகளை வகுத்து கொண்டு செயல்பட்டால் மனித சமுதாயம் உயர்வு பெறும் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகின்றார். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம் யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மனிதகுல உயர்வுக்கு மகரிஷி கூறும் வழிகள். மெய்யன்பர்களே, மனிதகுல உயர்வு என்று சொன்னால் இப்பொழுது மனிதர்கள் உயர்வான நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உயர்வான நிலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சமுதாயம் சொல்லும். மனித வாழ்க்கை உயர்வு பெற்றிருக்கிறதா? ஆம் என்று சொல்லும். எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உலக அனுபவ பொருள்கள்
பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டு மனித குல வாழ்வின் அந்த முறை, இந்த புற வாழ்க்கை, அதனுடைய வாழ்க்கை முறை, இவற்றில் உயர்வு என்பதையெல்லாம் வைத்து மனித வாழ்க்கை உயர்வு பெற்று இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு புற வாழ்க்கையில் உயர்வு பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு அகவாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உடலாலும் மனதாலும் துன்பம் என்ற உணர்வை இப்பொழுது அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஆக இப்பொழுது மகரிஷி அவர்கள் மனித வாழ்வின் உயர்வு என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உயர்வு என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அது எப்படி என்று சொன்னால், இந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் எப்பொழுது முழுமையாக மனிதனிடம் இருக்கிறதோ அதுதான் உயர்வு. வள்ளுவம் என்ன சொல்லுகிறது? உயர்வு என்பதற்கு வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுகிறது. அப்போ மனம் எந்த அளவுக்கு உயர்வு பெற்று வளம் பெற்று இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையின் உயர்வு என்று சொல்லுகிறது. இப்பொழுது இந்த மனம், உயிர், இந்த இரண்டும் உடலுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக உணர்வு வாழ்க்கைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. விஞ்ஞானம் பெருகிவிட்டது. விஞ்ஞானம் உடலை மட்டுமே பார்க்கிறது, உடல் இயக்கத்தை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த உடல் எது இயக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த இயக்க ஆற்றல் என்பது எது, அந்த இயக்கத்தில் அது இயக்க ஒழுங்காக இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது எது, இப்படிப்பட்ட ஆய்வுகளெல்லாம் விஞ்ஞானம் இன்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஆனால் மகரிஷி அவர்கள் சித்தர்கள் பாரம்பரியத்தில் அவர்கள் அக நோக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இந்த புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள், விளைவுகள், இவற்றுக்கெல்லாம் காரணம் அகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களே என்பதை உணர்ந்து அகத்தை சரி செய்யாமல் புறத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த துன்ப உணர்வையும் நாம் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து அந்த தத்துவங்களை மகரிஷி அவர்கள் இப்பொழுது சமுதாயத்துக்கு கொடுத்து வருகிறார்கள். இதை இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ப அதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்ததுதான் மகரிஷி அவர்கள் செய்த ஒரு மாற்றம். அவர் அந்த இயற்கை ஆற்றல் என்பதையும் அந்த இயற்கை ஆற்றலின் செயல்பாடுகளினால் வரக்கூடிய இறை நீதி என்பதையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு இந்த சமுதாய சார்ந்த சிந்தனைகளை அவர்கள் வடிவமைத்தார்கள். அந்த இயற்கை ஆற்றல் என்று சொல்லும் பொழுது அதைத்தான் முழுமையாக காந்த தத்துவம் என்ற அடிப்படையில் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு என்னென்னா, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் என்று அந்த காந்த தத்துவத்தை கொடுத்து அதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு விளைவுகளுக்கும் என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அந்த இயற்கை ஆற்றலை பற்றி கூறி, அதே போல் அந்த இறை நீதி என்ற
அறிவு, அந்த முற்றறிவாகிய அறிவு ஜடப்பொருள்களில் எவ்வாறு செயல்படுகிறது, உயிர் பொருள்களில் எவ்வாறு செயல்படுகிறது, மனிதனில் எவ்வாறு செயல்படுகிறது, இந்த அறிவு என்பதன் இந்த இயக்கத்துக்கும் இயற்கை அறிவின் இயற்கை நீதிக்கும் எவ்வாறு பொருந்துமாறு நாம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது என்பதை விளக்கி கொடுத்தது தான் மகரிஷி அவர்கள் இந்த மனித உயர்வுக்காக கொடுத்த தத்துவங்களாக நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த மறைபொருள்கள் என்று சொல்லக்கூடிய 3 இருக்கிறது அல்லவா, அதை பற்றிய விளக்கம் இல்லாமல் மனிதகுல வாழ்க்கை உயர்வு பெற முடியாது. அந்த துன்பத்திலிருந்து மீள முடியாது. அப்போ அந்த மறைபொருள்களை விஞ்ஞானம் கண்டு உணர முடியாத ஒரு நிலை, அது தேடிக்கொண்டிருக்கும் நிலை. ஆக மகரிஷி அவர்கள் அந்த மறைபொருள்களாகிய உயிர், மனம், தெய்வம், இந்த 3ஐயும் பற்றிய விளக்கத்தை விஞ்ஞானபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, அதாவது லாஜிக் என்று சொல்வார்கள், இதை மனித மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அதை விளக்கி தனது வாழ்க்கை அனுபவத்தோடு சேர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மனித வாழ்வு உயர வேண்டும் என்று சொன்னால் பல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று இதை ஒரு சாதனை மார்க்கம் என்று செயல் மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தத்துவங்களை கொடுத்தது தான் வேதாத்திரியத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 14 திட்டங்கள், வேதாத்திரியம் என்ற 14 அம்ச திட்டங்கள், இவை ஒவ்வொன்றும் மனிதகுல வாழ்க்கையை உயர்த்துவதற்கான சீர்திருத்த கருத்துக்களாகத்தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். போரில்லா நல்ல உலகம். இப்போது இன்றைக்கு உலகத்தில் இந்த பொருளாதாரம் என்பது, இந்த போர் என்ற ஒன்றுக்காக இந்த உலக நாடுகள் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கிட்டத்தட்ட மொத்தமாக இருக்கக்கூடிய பொருளாதார அந்த செலவுகளிலே 50% அதற்கே சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது இது தேவையில்லாத ஒரு செலவாக இப்பொழுது எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க அழிவுத்துறையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை ஆக்கத்துறைக்கு பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க முடியுமே என்பது மகரிஷியினுடைய அந்த திட்டம். பொருள் துறையில் சமநிதி, அதாவது இந்த பொருள் என்பது மனிதனுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான ஒன்று தானே தவிர இதை அந்த ஆடம்பரமாக மாற்றி ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழக்கூடிய சமுதாயமாக இப்பொழுது கொண்டு சென்றது தான் இங்கு உலகில் இருக்கக்கூடிய இந்த மனிதகுல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தேவைகளை உணர்த்தி இந்த பொருளாதாரம் என்பதை ஓரளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம். அதேபோல் நேர்மையான நீதிமுறை. நேர்மையான நீதிமுறை என்று சொன்னால் அது வேறு ஒன்றுமல்ல. நீதி என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக இருக்கிறது என்று சொன்னாலும் இயற்கை நீதி என்பது ஒன்றாகத்தானே இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு இந்த நீதிமுறைகளை நாம் வகுத்தோம் என்று சொன்னால் அது அனைத்து மனித குலத்துக்கும் அது பொதுவானதாக அமைந்துவிடும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை. நிலவுலகுக்கு ஓராட்சி. இந்த சமுதாயம் கூடி வாழும் பொழுது இவற்றில் ஆங்காங்கே சிறு சிறு பிரச்சனைகள் என்பது தோன்றினாலும் அது களையப்படுவதற்கு
ஒரே ஒரு நிர்வாகம் என்ற ஒரு நிலை இருந்தால் அது எல்லா அந்த பிரச்சனைகளையும் களையக்கூடிய ஒரே மாதிரியான அந்த நீதியின் அடிப்படையில் வந்துவிடும். ஆக இது ஒரே ஆட்சியின் கீழ் இது வர வேண்டும் என்பதுதான் இந்த உலக சமாதான திட்டத்தின் மூலமாக மகரிஷி கொடுத்துள்ள அந்த திட்டமாக இருக்கிறது. அதே போல் சீர் செய்த பண்பாடு. இது பண்பாடு என்றால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது தானே. அதை சீர் செய்த என்று சொன்னால் அதை ஒழுங்குபடுத்தி ஒரே மாதிரியாக அந்த இயற்கை ஒட்டி வாழ்தல் என்ற நிலைக்கு வந்தால் அது ஒரே மாதிரியான வாழ்க்கையாகத்தான் அமையும். அதற்கு சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வருவது. அதே போல் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இது எல்லாமே இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில சீர்கேடுகளை மாற்றி அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. தெய்வ நீதி வழிவாழ்தல். அதுதான் இயற்கையின் நீதி தான் தெய்வ நீதி என்று சொல்லப்படுகிறது. தேர் திருவிழா தவிர்த்தல் இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் அந்த மனிதர்கள் அந்த காலகட்டத்திற்கு தகுந்தால்போல் உருவாக்கியது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு பொருந்தவில்லை என்று சொன்னால் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களெல்லாம் மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு விளையாட்டு. அதாவது இந்த உடல் வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல அந்த விளையாட்டு என்பது எந்த வயதில் எந்த பருவத்தில் இது இருக்க வேண்டும் என்பதை அங்கு மனித குலத்துக்கு உணர்த்திவிட்டால் இப்பொழுது தேவையில்லாத அந்த பொழுதுபோக்குக்காக விளையாட்டு என்பது அது மட்டுமல்ல, அது ஒரு வியாபாரமாக மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் மனிதகுல வாழ்வின் உயர்வை கெடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். செயல் விளைவு உணர்கல்வி. இது மிக 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 அவசியம். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு சனமும் அந்த செயலுக்கு விளைவு என்ற அந்த இயற்கை நீதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போ இதை உணராமல் மனிதன் செயல் செய்து கொண்டிருப்பது தான் இன்றைக்கு துன்பமாக இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல் விளைவு உணர்கல்வி. காந்த நிலை விளக்கம். இதுதான் இயற்கை ஆற்றல் என்று சொன்னோமே, அது முழுக்க முழுக்க இந்த காந்த தத்துவத்தை தான் உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது. பார் முழுவதும் உணவு நீர் பொருவாக்கல் என்றால் இந்த இயற்கை கொடுத்த கொடை எல்லா மனிதர்களுக்கும் அது உணவை கொடுத்து நீரை கொடுத்து தேவையை பூர்த்தி செய்வதற்காக அப்படிதான் இயற்கை கொடுக்கிறதே தவிர இது ஒரு சாராருக்கு என்று அது கொடுக்கவில்லை. அந்த ஒரு பாடல் வரிகள் வரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். அப்போது எல்லா இயற்கை வளங்களும் எல்லா மனிதர்களும் பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மனிதகுல வாழ்க்கை உயர்வு நிலைக்கு வரும் என்பதுதான் மகரிஷியினுடைய கருத்தாக இருக்கிறது. அதேபோல் பல மதங்கள், பல கடவுள். இப்போது இங்கு என்ன ஆகியது? இயற்கை என்ற ஒன்று, இறை ஆற்றல் என்ற ஒன்று ஒரே நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுதான் காத்து இயக்கி கொண்டிருக்கிறது என்ற தத்துவத்தை உணர்த்தி விட்டோம் என்று சொன்னார். இப்பொழுது இருக்கக்கூடிய பல மதங்கள், பல கடவுள்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கு உள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த பூசல்களெல்லாம் மாறி அந்த கடவுள்கள் என்று பல உருவங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி அந்த உண்மையான இறை நிலை தத்துவம் என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்தும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து இந்த உலகம் வெளியேறக்கூடியதாக இருக்கும். ஆக இப்படி பல்வேறு கருத்துக்கள் வேதாத்திரியம் என்ற அடிப்படையில் மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பது
எல்லா மதத்தினரும் எல்லா மனிதர்களும் அதை புரிந்து கொண்டால் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலான ஒரு தத்துவமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இன்றைய இந்த உலகம் மக்கள் இவர்கள் உயர்வுக்கு இந்த வேதாத்திரியம் என்ற தத்துவம் இதை மாற்றவில்லை என்று சொன்னால் வேறு எந்த தத்துவத்தாலும் இதை சமன் செய்ய முடியாது, இதை சரி செய்ய முடியாது என்பது தெளிவாக இருக்கிறது. இருந்தாலும் இது சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும். படிப்படியாக உணரக்கூடியவர்கள் அங்கு அதிகமாக பெருக வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயம் இதை உணர்ந்து மாற்றம் கொண்டு வந்துவிட்டால் எல்லோரும் எல்லாமும் பெற்று ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய சீர்திருத்தத்துக்காக இந்த சிந்தனைகளை எல்லாம் கொடுத்த வேதாத்திரி மகரிஷி அவர்களை வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.